ஹாய் மக்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம ஒரு கார் பார்க்க போகிறோம். என்ன கார்னா, எல்லாருமே எதிர்பார்க்குறது ஒரு நல்ல ஃபியூவல் எஃபிஷியண்ட்டான கார். ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் இங்கே இருக்கா, இதான் மாருதி சுசுக்கியோட விட்டாரா. ஒரு செம்ம கார் இது, நல்ல கிளாஸியாகவும் இருந்து. அண்ட் கெஸ் வாட், இந்த காரோட வெயிட் என்ன தெரியுமா? இத்தனைக்கு ஒரு 5 சீட்டர் தான். இதோட வெயிட் வந்து 1.8 டன், கிட்டத்தட்ட 1800 கிலோ. பார்த்தீங்களா அதோட அப்போ வெயிட் எப்படி இருக்குதுண்ணே? செம வெயிட்டில் ஒரு நல்ல சூப்பராக இருக்குது, ஒரு நல்ல ஒரு லுக்கு. நிறைய ஈவி ட்ரைவ் பண்ணேன், பட் ஆனால் எனக்கு இது வந்து என்னன்னு தெரில, ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஃபீல் நல்லா பிடிச்சிருக்கு. அண்ட் இதில் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே கேமரா 360 கேமரா கொடுத்துருக்காங்க. அடாஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஃபுல்லாக சென்சார் தான். ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இதை ஓட்டும் போது. அண்ட் டயர் வீல் பேஸுமே நல்ல பெரிய சைஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா? இதை விட இல்லை என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னீங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு கேமரா வச்சுருக்கானுங்க. தெரியுதான்னு தெரியல, நான் இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக கேமரா தான், ஃபுல்லாக அவ்வளோ சென்சார்ஸ் இருக்குது இதில். மோஸ்ட்லி நான் வந்து ஒரு காரில் ஃப்ரண்ட்டில் ஏறதுக்கு முன்னாடி காரோட பேக்கில் தான் ஏறி பார்ப்பேன். அண்ட் இங்கே ஒரு புல் வச்சுருக்கு, ஆனால் கார் லாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குதுண்ணே. ஃபஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டுறேன் உங்களுக்கு. இதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ரோடு வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே, செம்மையாக இருக்கலாம். அண்ட் சைடு மிரர் அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடாஸோட சென்சார் இருக்குது. இந்த சைடு மிரர்லேயும் இருக்குது ஃபுல்லாக. அண்ட் ஒரு நல்ல லாங் ரேஞ்சுக்கு ஒரு சூப்பரான காரு. இங்கே உள்ள பாருங்கள், கன்சோல் என்ன இருக்குண்ணே. மோடு என்னெல்லாம் மோடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈகோ, இது நார்மல், இப்போ ஸ்போர்ட்டு. அன்வான்டாக வளவலன்னு கொடுக்கல, இதெல்லாம் தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் இதோட வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு. ரோடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த வியூ உங்களுக்கு எப்படி கொடுக்குதுன்னா. அண்ட் சீட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி வென்டிலேட்டட் சீட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறையா சீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, சிலருக்கு வந்து பேக் பெயின் வரும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீட்லேயுமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் இது கொடுத்துருக்காங்க. லைக் அந்த முதுகுக்கிட்ட வந்து ஒரு நாப் இருக்குது, இந்த கீழே தான் இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது சென்டர்லேருந்து நம்ம முன்னுக்கு தள்ளுது. ஸோ தட் நம்மளுக்கு வந்து பேக் பெயின் இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் ஓட்டுறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் இங்கேருந்து ஒரு இப்போ வந்து நான் கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் போன ஸ்பீடுக்கு 70% சார்ஜில் இன்னும் ஒரு 244 கிலோமீட்டர் போகும். இவங்க வந்து என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, மினிமம் 430+ கிலோமீட்டர் எடுக்கலாம். கம்பெனி கொடுக்கறதில்ல, கஸ்டமர் வந்து அவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. 430+ கிலோமீட்டர். ஸோ சென்னை டு திருநெல்வேலி ஆர் கன்னியாகுமரி எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்னாலும் சரி, இன் பிட்வீனில் உங்களுக்கு தோணுச்சுன்னா 1 பாயிண்ட் சார்ஜ் போட்டுக்கலாம். 1 டைம் சார்ஜ் போடுறதுக்கு ஒரு 1200 ஆகுங்கிறாங்க. அண்ட் ஒரு சர்வீஸோட காஸ்ட்டுமே உங்களுக்கு ஒரு 1000 to 2000. அது என்ன பண்ணுவாங்க, நார்மலாக செக்கிங் தான், எல்லாமே செக் பண்ணிவிட்டு வர்றது. உங்களுக்கு கன்சோலில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட் எல்லாமே இங்கே இருக்குது. அண்டு நல்ல கூலிங், அடிக்கிற வெயிலுக்கு முடியலையா அப்படின்னு இருக்குது, அப்படி ஒரு நல்ல இது. அண்டு சீட்டோட இதை பாருங்கள், விரல வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது எப்படி உள்ளே இறங்குதுன்னு. அண்ட் நல்ல ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் காட்டுறேன் இதில். ஸோ பிரதர், இதோட பூட் ஸ்பேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பூட் ஸ்பேஸோட கெப்பாசிட்டி 330 லிட்டர் இருக்குது. ஓகே, 330 லிட்டர்னு சொன்னால் லிட்ரலி எப்படி சொல்லலாம், ஒரு 3 பெரிய பேகு வேணா, 2-3 பிக் ஷாப்பரு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். எங்கே இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டும் போது நீங்கள் பாருங்கள். ஸோ ஹைட்ராலிக் இது. அண்ட் ஒரு நல்ல ஸ்பேஸ் போட்டிருக்காங்க. அண்ட் கீழே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸ்பேர் அந்த இது சர்வீஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைக் அந்த கீழே டயர் இருக்கா, ஸ்டெப்னி இது. நைஸ். இப்போ சில கார்லலாம் ஸ்டெப்னி வைக்கிறதே இல்லை. அண்ட் தே ஆர் ஸ்டில் கிவிங் திஸ். அண்ட் இப்போ பாருங்கள், டோர் ஓப்பன் பண்ணியாச்சா. காரோட மெயினான விஷயம் நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஹெட்ரூம். ஹெட்ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு, நான் ஆல்மோஸ்ட் லைக் 6 feet ஹைட் இருக்கேன். நான் எதுவுமே பண்ணல, அப்படியே ஏறி உள்ள உட்காடுறேன். நோ அட்ஜஸ்டிங், நத்திங். ஹேர் மட்டும் தான் தட்டிச்சு.
அண்ட் ஹெட்ரூம் பாருங்கள், உட்காந்துருக்கேன். அண்ட் என்னோட கால் லென்த்தையும் பாருங்கள். இன்னொன்று சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணலை, எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் முன்ன பண்ண மூவ் பண்ணல. நார்மலாகவே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குண்ணா, லிட்ரலி ஒரு 6 inch இன்னும் கேப் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும்னா இங்கே பாருங்கள், ஒரு நல்ல ஸ்பேஸ் இங்கே இருந்து இவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்காங்க. அண்டு ஹோல்டிங்க்கு இது இருக்குது. அண்டு இங்கே இருந்து பார்த்தாலுமே வியூ நல்லா தான் இருக்குது. என்னை பொறுத்தளவில் கிளியராக ஒன்று சொல்லணும்னா, இப்போ வர்ற இவி செக்மெண்ட் கார்ஸ் அந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணால் ஒரு நல்ல பட்ஜெட் கம்மியான, ஒரு நல்ல ரிலேபிளான, ஒரு நல்ல ஈவினா ஐ ப்ரிஃபர் திஸ் கார். அண்ட் சீட்டோட கம்ஃபர்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இழுக்க முடியுமான்னு தெரியல. அண்டு திஸ் இஸ் அ சென்டர் சீட். சென்டர் சீட் உங்களுக்கு போட்டிருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. முக்கியமானது, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இந்த காரோட இன்ஜினை பார்க்கலாம். இன்ஜின் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நிறைய இது டயரோட ஒரு நல்ல ஹை ப்ரொஃபைல் டயர் போட்டிருக்காங்க. முக்கியமானது லோ ப்ரொஃபைல். ஹை ப்ரொஃபைலாக நான் சொல்லுவேன் ஹை எண்ட் டயர் அண்ட் ஒரு நல்ல லோ ப்ரொஃபைல் டயர் இது. ஸோ இப்போ பேனட்டை பார்த்தீங்கன்னா தூக்குறாங்க, உள்ள பாருங்கள். ஒரு எனக்கு இந்த இன்ஜினை பற்றி ஐடியா இல்லை, பட் ஆனால் ஒரு ஸ்மூத்தாக இருந்து அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, பெட்ரோல் இன்ஜினில் இருக்கிற லேக் மாதிரி இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு பக்கா பெர்ஃபெக்ஷனாக இருக்குது இந்த காரு. அண்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு நான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். ஆக்சுவலி வரும்போது இதில் வந்த ஃபீல் வந்து லிட்ரலி ஒரு லக்ஸரி கார், ஒரு ஹை அண்ட் லக்ஸரி கார் இருக்கலாம், அபோவ் 50 lakhs. அந்த காரில் இருக்க பவர், அந்த காரில் இருக்க ஃபீல் இந்த கார் கொடுக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த காரை நீங்கள் வேணுங்கன்னு நினச்சாலுமே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நான் ஏறி உட்கார அந்த போஸ்டரே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்ன ரீசன்னா 210 கிலோ எப்படி சொல்கிறது 210 mm போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 21 centimeter தரையிலேருந்து ஹைட்டு. அப்படின்னா நம்ம இந்தியன் ரோட் எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லையுமே கார் தட்டாது, அப்படி போட்டிருக்காங்க. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம், நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. ட்ரஸ்ட் மீ கைஸ், ரம்பிள் ஸ்ட்ரிப்பில் இந்த காரை விட்டு அடித்து ஸ்பீடாக வந்தேன். கொஞ்சம் கூட உள்ள ஒரு எப்படி சொல்கிறது தூக்கி போட்ட மாதிரி ஒரு ஃபீலுமே இல்லை, ஒரு ஜெர்க் இல்லை, லேக் இல்லை, எதுவுமே இல்லை. ரம்பிள் ஸ்ட்ரிப்லேயுமே சூப்பராக போச்சு, ஸ்மூத்தாக போச்சு. அண்டு காரோட ஃபீச்சர்ஸுமே நல்லா இருக்குது, ஒரு நல்ல ஒரு ஃபீல். அண்ட் இந்த கார் எனக்கு வந்து திருநெல்வேலி நெக்ஸாலேருந்து அந்த கார் நான் இப்போ டெஸ்ட் ட்ரைவ்க்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 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 சீரியஸாக ஒர்த்து. கண்ட்ரோல்ஸ் வச்சுருக்காங்க, இதெல்லாம் எது எதுக்குன்னு நீங்களே ஒரு நாள் ஓட்டி தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நான் வந்து மிஞ்சி போனால் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவேன், வைப்பர் யூஸ் பண்ணுவேன், கால்ஸ் அட்டன் பண்ணுறது பண்ணுவேன். அண்டு சும்மா பேசிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதில் மொத்தம் 3 வேரியண்ட் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட் போட்டிருக்காங்க, அடுத்து மிட் வேரியண்ட் ஒன்று, இன்னொன்று டாப் வேரியண்ட்டு. பேஸ் வேரியண்ட் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு எக்ஸோரூம் ப்ரைஸ் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஆன் ரோடு ப்ரைஸே சொல்கிறேன். பேஸ் வேரியண்ட் வந்து 17 lakhsக்கு நம்மளுக்கு பேஸ் வேரியண்ட் வருது. அதுக்கப்புறம் மிட் வேரியண்ட் அது வந்து 61 kilowatt பேக்கு. அதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுறது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதில் வந்து உங்களுக்கு அந்த அடாஸ்லாம் இருக்காது. பட் ஆனால் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு 20 lakhsக்குள்ள ஒரு 400 above உங்களுக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா பெட்டர் கோ வித் திஸ் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் உங்ககிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச கார்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது உங்களோட விருப்பங்கள். பட் ஆஸ் அ கார் எந்தூசியாஸ்ட் எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த மிட் வேரியண்டோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 18.7, ஒரு 18,70,000 இருந்துச்சுன்னா காரை உங்கள் வீட்டுக்கே கொண்டு போகலாம். அதேமாரி டாப் எண்ட் 21 வருது. ஸோ திஸ் இஸ் த ப்ரைஸிங் ரேஞ்ச். நிறைய கார்ஸ் நான் இதுக்கு முழுக்க செக் பண்ணேன், தட் காஸ்ட் மோர் தென் 30+ lakhs. அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது, அதில் இல்லாததுன்னு எதுவுமே இல்லை. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் இதில் வச்சு விட்ருக்காங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ ஒர்த்து, கண்டிப்பாக எடுக்கலாம், பிடிச்சதுனா எடுங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் திருநெல்வேலி, தென்காசி இந்த ரீஜியனில் இருக்கிறீங்க, இந்த சவுத் ஜோனில் இருக்கிறீங்கன்னா, நான் இங்கே இருக்க ஒரு செம பர்சன் எனக்கு ஃப்ரெண்டு தான் அவங்க, அவங்களோட நம்பர் உங்களுக்கு டேக் பண்ணி விட்றேன். ஹீ வில் கைட் யூ இன் த பெஸ்ட் வே. அண்ட் டெஃபினட்டாக கீழே ஒரு நம்பரை டேக் பண்ணுறேன், அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ரைடை புக் பண்ணுங்கள். ஓட்டி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கார் வாங்குங்க. எல்லாருக்குமே என்ன சொல்கிறது தான், எந்த ஒரு கார் இருந்தாலும் நீங்கள் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தனா மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா அது உங்கள் விருப்பம். ஓகே,
ஏன்னா நாளைக்கு வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகுது அந்த மாதிரி, ஏன்னா இதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. பட் சொல்கிறேன், கம்ப்ளைண்ட் ஆச்சுனாலுமே மாருதியோட கேரண்டி உங்களுக்கு தெரியும். தே டூ த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். அண்ட் ஸோ ஐ ப்ரிஃபர் திஸ் கார். எனக்கு பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இதை வாங்கிடலாம் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கார் ஏதோ நீங்கள் அதை சொல்லுங்கள். அண்ட் இது பிடிச்சிருந்தனா அதை டெஃபினட்டாக வாங்குங்க. நம்பர் கீழே டேக் பண்ணுறேன். டெஃபினட்டாக கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.